ஏ பிரபு, அந்த பாத்ரூம் லைட் எரியலன்னு முட்டை எத்தி நல்லா சொல்றேன். நீ எப்பதான் மாத்த போற? நாளைக்கு மாத்திரமா. யாரு இந்த கதவு இப்படி தட்டுறது? பிரபு, அது யாருன்னு கொஞ்சம் போய் பாரு. அம்மா, நான் கேம் நடுவுல இருக்கிறேம்மா, என்னால இப்ப போக முடியாது. யாரு இந்த மாதிரி கதவு தட்டுறது? வேணாம் வேணாம், நீ போவாத. கதவு தட்டுற சத்தத்தை பார்த்தா சந்தேகமா இருக்குது. உங்க அண்ணன் போய் பார்க்கட்டும். சரி சரி போறேன். கொஞ்ச நேரம் நிம்மதியா கேம் விளையாட வர்றீங்களா? இவ்வளவு அவசரம் இருங்க. ஐயோ காப்பாத்துங்க, உலகம் அழிய போகுது. ஐயோ காப்பாத்துங்க, உலகம் அழிய போகுது. என்ன லூசு மாதிரி வளர்ற? ஐயோ, இது பேய். இந்த பேய் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு? என்கிட்ட வராத, போ போ. வீடு இப்பதான் சுத்தம் பண்ண, வீடெல்லாம் அழுக்கு பண்ற பாரு. போ 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 போ. வராத 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 வராத. அம்மா வேணாமா, அதை அடிக்காதீங்க, அப்புறம் அதுக்கு கோபம் வந்துட போதுமா. கம்முன்னு விட்டுட்டு போங்கம்மா. வராத, என்கிட்ட வராத, என்கிட்ட வராத, என்கிட்ட வராத. ஐயோ சொன்னா கேளுங்கம்மா. அண்ணா, நீ பண்ணாத. இப்ப நான் அந்த ஜோம்பியை என்ன பண்ற பாரு. இப்பதான் வீடெல்லாம் சுத்தமா தொடச்சு வச்சேன், மறுபடியும் அழுக்கு பண்ணாத. வாந்தி எடுக்காத, வாந்தி எடுக்காத. அம்மா, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் செக்யூரிட்டி கேமரா வைக்கணும்ட்டு. இப்ப பாத்தீங்களா, ஜோம்பி வந்ததை நம்ம செக்யூரிட்டி கேமரா வழியா பாத்துக்கலாம்ல. ஏ ஜோம்பி, வீட்டுக்கு வந்து இருக்கிற பழத்தெல்லாம் சாப்பிடுறியா? உன்னை என்ன பண்ற பாரு. இந்த மிளகா பொடிய ஊஞ்சிலே தடவுறேன். அட, இது மோனிகா. அட மோனிகா, மோனிகா, நீ என்னவா ஜோம்பி வேஷம் போட்டு எங்க வீட்டுல என்ன பண்ற? ஆன்ட்டி, எங்க ஸ்கூல்ல ஃபேன்சி Dress காம்படிஷன், அதுக்காக தான் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கும்போது உங்க வீட்டுக்கு வந்து காமிச்சிட்டு போலாமேன்னு வந்தேன். அதுக்குள்ள என் மூஞ்சில இப்படி மிளகாத்தூள் போட்டுட்டீங்களே ஆன்ட்டி. நீ பிராக்டிஸ் பண்றேன்னு வந்துட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஒழுங்கா வீட்டை நல்லா தொட. சரிங்க ஆன்ட்டி. அம்மா, மோனிகா ஜோம்பி வேஷம் போட்டு வீட்டுக்கு வந்ததுல ஒரு நன்மை இருக்கு. உண்மையிலேயே ஜோம்பி வந்துச்சுன்னு வச்சீங்க, அதை எப்படி சமாளிக்கணும்ன்றத இப்பதான் நம்ம கத்துக்கிட்டோமே.